வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. இன்னைக்கு நம்ம வீடியோல கருவேப்பிலை சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 300 கிராம் சிக்கன் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி எல்லாம் எதுவுமே இல்லாம வெறும் சிக்கன் பீஸை மட்டும் ஒரு கப்ல போட்டு வச்சிருக்கேன். இப்போ இந்த 300 கிராம் சிக்கன்ல நான் ஒரு 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம். சிக்கன் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் ஃப்ரைக்கு வந்து வறுத்தரைக்கிறதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் வந்து மிளகு, 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன், 2 லவங்கம், அன்னாச்சி பூவில் வந்து நான் பாதி தான் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன துண்டு பட்டை. இது எல்லாத்தையுமே நம்ம வெறும் கடாயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். நான் ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயும் நல்லா சூடேறிடுச்சு. நான் எல்லாத்தையுமே நான் கடாயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பொன்னிறமாக வறுந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு வறுத்துருக்கிற இந்த மசாலா பொருட்களை எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நான் தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த வெறும் கடாயிலேயே நம்ம கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நான் 300 கிராம் சிக்கனுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கருவேப்பிலை நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நான் வறுத்துட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பொருள் எல்லாமே சூடு ஆறிடுச்சு. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் நான் பொடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இதை 3ஐயும் அதே மிக்ஸி ஜாரில் போட்டு நான் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை சிக்கன் ஃப்ரை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாயை நல்லா சூடேறிடுச்சு. எண்ணெய் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் நான் ஒரு சின்ன சைஸில் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த எண்ணெயில் ஆட் பண்ணிடுறேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இந்த பேஸ்ட்டை வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6 இல்லை 7 பல் பூண்டு போட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கினா போதும். தயிர், உப்பு, மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு 15 நிமிஷம் ஊற வச்சு இந்த சிக்கனை நம்ம கடாயில் ஆட் பண்ணிடலாம். இப்படியே சிக்கனை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். சிக்கன் 5 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மசாலா பவுடரை போட்டுடலாம். கூடவே கொஞ்சம் நான் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். ஏற்கனவே நம்ம சிக்கனில் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம், அதனால் தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்படியே நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்பப்போ சிக்கனில் இருக்கிற தண்ணியிலே சிக்கன் வந்து வெந்துடும். அதனால் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்க தேவையில்லை. சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம நல்லா இப்போ குக் பண்ணணும். பாருங்கள், சிக்கனை வந்து நான் நல்லா வேக வச்சுட்டு நல்லா குக் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா சூப்பராக கருவேப்பிலை சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே நம்ம குக் பண்ணிக்கிட்டோம். நல்லா ட்ரையாக சூப்பராக வந்திருக்கு. எப்போ ஒரே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு பதிலாக இது போல் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நம்ம சிக்கனில் செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கருவேப்பிலை சிக்கன் ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.